விடாமுயற்சி படம் நாளைக்கு வரப்போகுது. எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கீங்க? படம் 2 வருஷம் கழிச்சு வருது, அதனால ரொம்பையும் காத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் படம் வந்து பக்காவாக ஹிட்டான ஒரு நம்பிக்கை இருக்குது, ஹிட்டாகவும் ஆகும். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஷோ சொல்லியிருக்காங்க. 9 மணிலேருந்தே திருவிழா தான். 9 மணிக்கு முன்னாடி 6 மணிலேருந்தே எல்லா திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகிடும். திருவிழா மாதிரி தான் அந்த படம் வரதே, திருவிழா மாதிரி தான் நமக்கு. படத்துல 2 விஷயம் பயங்கர ஹிட். ஒன்னு ட்ரெய்லர் வந்துச்சு, வேற மாதிரி ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இல்லையா? இன்னொன்னு பாடல்கள், ஒன்னு சவடிக்காவா இருக்கட்டும், இன்னொன்னு ஒரு ஜிம் சாங் வத்தி குச்சி பாட்டு வந்திருக்குல்ல. இதுல எது உங்களுக்கு வந்து பார்த்த உடனே தரமான படம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுச்சு? பார்த்த உடனே தலை படம் வந்தே, இந்த படம் ரொம்ப தள்ளி தள்ளி போய் தான் வந்துச்சு. இந்த படம் வந்து படம் வர்றதே பக்காவாக இருக்க, சாங்கு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஹிட் ஆகும் படம். அப்புறம் வந்து பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். இது விஜய் படத்தோட வசூல் அதிகமாகும். ஆகும்ண்ணா. எப்படி சொல்றீங்க? 2 வருஷம் கழிச்சு வருது. இது பொங்கலுக்காக வருன்னாங்க, அப்புறம் லேட் ஆகினே தான் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க. ஆனா கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டே வசூலா மொத்த வசூல். உலகம் முழுக்க நாளைய தினம் தான் எங்களுக்கு வந்து பொங்கல், தீபாவளி அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதியா பொங்கலா? எப்பவுமே தலையோட தரிசனம் தான். அஜித் வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து இன்ஸ்பயராக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமாகவும் இருந்திருக்காரு. ஸோ ரியல் லைஃப்லேயும் இருக்கட்டும், இப்போ கார் ரேசிங்கில் வந்து பத்மபூஷன் வரைக்கும் போயிருக்காருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான். ஓகே. இப்போ பொதுவாக ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம ஆட்கள் ஆசைப்படுவாங்க. ஒரு காமெடி பாட்டு, குத்து பாட்டுல வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த படத்தோட கலரே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, ஒரு ஹாலிவுட் படமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல. இது வந்து வெகுஜன மக்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு படமா அமையுமா? இப்போ வந்து ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாரும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து கலர் கிரேடிங் எல்லாமே வந்து இப்போ பேட்மேன் எடுத்துக்கோங்க, இப்போ கிறிஸ்டோபர் நோலன் அவர் படங்கள்லாம் எடுத்தோம்னா வந்து பார்த்தோம்னா டார்க் டெக்னாலஜி அதில் தான் ஃபுல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி இந்த படமும் எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸை வச்சு, அசிஸ்டன்ட் ஏடியா வச்சு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஸோ ஷுர் இந்த படம் வந்து கலர் கிரேடிங் எல்லாமே டெக்னிக்கலாக நல்லா போகும்னு நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லரும் வந்துருச்சு, டீசரும் வந்துருச்சு இல்லையா? ஸோ ட்ரெய்லரை பார்க்குறப்ப இந்த ஷாட்டுக்காகவே நான் படத்துக்கு போவேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த ஷாட்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு காணாம போற த்ரிஷா காணாம போய் அஜித் தேடுவாப்ல. ஸோ அந்த ஷாட் வந்து ரொம்ப ஆதரவாகவும் இருக்கும். அதே இது வந்து பார்த்தோம்னா டீசர் கட் வந்து அனிருத் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த வயலின் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டும் வந்து மேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஸோ கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நம்ம ரசிகர் மன்றத்தில் இருந்து கொஞ்சமாக இது பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு அனிருத் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும். ஆமாம், நம்புகிறேன். நாளைக்கு காலையில் ஒரு படம் இறங்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டு தியேட்டரை பார்த்தீங்கன்னா பல மக்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் ஏகே படத்துக்கு தான் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பர்சனலா விடாமுயற்சிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? விடாமுயற்சி படத்துக்கு நான் வெயிட் பண்றதுன்னு பார்த்தா ப்ரோ, வலிமையிலிருந்து அது இந்த தலைநகரம் ரோகிணியில பாக்குற ஃபீல் வந்து எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இப்போ அவர் கூட சொன்னார்ல, மகிழ் திருமணி சொன்னார்ல, அவர்கிட்ட கூட எனக்கு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னாரு. அப்போ அஜித் சொன்னார்ல, நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதுதான் பொங்கல் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து அந்த படம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த 1 hour இங்கே உட்காந்து 2 மணி நேரம் பார்க்கறது வந்து ஃபீல் வந்து வேற எங்கேயுமே கொடுக்காது. ஏன்னா திருச்சி, நாங்கள் நேட்டிவ் திருச்சி, பட் ஆனால் திருச்சியில் பார்க்கறதோட இங்கே ரோகிணியில் வந்து பார்க்குற ஃபீல் இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒன்றுமே இல்லை, எங்களோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட உட்காந்துட்டு நாளைக்கு ஒப்பனா சொல்ல போனச்சிங்களேன், இந்த தரிசனம் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அந்த பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. 2 வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெயிட் பண்ணுறது தாண்டி இப்போ அந்த பத்மபூஷன் அவார்டுக்கு முன்னாடி விழுந்தார்ல, ஆக்சிடென்ட் ஆன பிறகு ரிட்டர்ன் வந்துச்சுல, எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், அந்த வாக்கியம் தான் படமே. ஒரு விஷயம் தான், இப்ப ஏகே பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தினாலுமே இறங்கி செஞ்சிருவாரு. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு, ஆனா வெகுஜன மக்களை கவருமா இந்த படம்? ப்ரோ இப்போ நீங்கள் சொல்ல புரியுது, ஹாலிவுட் ரேஞ்சு அதெல்லாம் தாண்டி அந்த படத்தை அவர் கூட சொல்லுவார், மகிழ் திருமணி ஒரு லைனில் கூட சொல்லியிருக்காரு, இந்த படம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேட்டடான படம், பட் அது கவரும் தான் நினைக்கிறேன். அதான் ஒரே கான்செப்ட் தான். 2 மணி நேரம் உட்காருங்க, என் படத்தில் ஒரு மாஸ் இன்ட்ரோ இருக்காது, மாஸ் இன்டர்மிஷன் இருக்காது. நீங்கள் 2 மணி நேரம் பார்த்துட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும்ல, நான் கொடுக்குற காசுக்கு படம் இருக்கும்.
அது இல்லாமல் அவர் இருக்காரு, அது போதுமே எங்களுக்கு. வருஷத்துக்கு இன்னும் 2-3 படம் அவர் சொன்ன மாதிரி தான். நீங்கள் விஜய் அஜித் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் லைஃபை பாருங்கிற அவருக்கு நாங்கள் இவ்வளோ வரும் வந்து விட்டுருவோம். எதுக்கு வரோம்னே எங்களுக்கு தெரியாது, ஆனால் வருவோம். பத்திக்குச்சி பாட்டு எப்படி இருக்கு? அதான் ப்ரோ, அந்த ரத்தம் ஒரு சொட்டு மீதி இருந்தாலும் அந்த லைன் அதுவே வேற மாதிரி. அவருக்கு எழுதுன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 2 தலை தான், ஒன்று இவர், அடுத்தது MSD சேப்பாக், அவ்வளோதான் 2 தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.